சென்னை அம்பத்தூரில் புதிய துணிக்கடையை நடிகர் KPY பாலா திறந்து வைத்தார். பாலா வருவதை அறிந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் பாலாவிடம் உதவி பெறுவதற்காக வந்திருந்தார். துணிக்கடை ஊழியர்கள் அவரை வாசலில் அமர வைத்தனர். நிகழ்ச்சி முடித்து வெளியே வந்த KPY பாலா திடீரென மாற்றுத்திறனாளியை சந்தித்து தனது கையில் இருந்த பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். முன்னதாக துணிக்கடை திறப்பிற்கு வந்திருந்த சிலர் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தியதால் அம்பத்தூர் CTH சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய KPY பாலா, சாகும் வரை நான் செய்து வரும் உதவிகளை நிறுத்த மாட்டேன், என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றார். மேலும் என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவான விளக்கம் கொடுப்பேன் எனவும் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் அவுட்ஃபிட்டோடைய 18வது பிரான்ச்சோட ஓப்பனிங் இங்க வந்து அம்பத்தூருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு, சிறப்பா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஒரே ஒரு நீங்க வந்து இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. யாருன்னா பாக்குறது உங்க பேர் யார் ஒரு ஆளா உங்களை பத்தி பின்னாடி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாட்டு எல்லாம் பேசுறாங்க, தடை பண்ற மாதிரி பேசுறாங்க. உங்களை நீங்க செய்யற உதவி தடைப்படுமா அப்படின்றபடி மக்கள் ரொம்ப இது ஒரு மாதிரி பயந்தமா இருக்காங்க. ஏன்னா இங்க பண்றதுக்கு தடைப்பட்டுருமோ அப்படின்ற வெறுக்கவங்க 10 பேர் இருந்தாலும் உங்களை 90 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பதில் கண்டிப்பா நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் இங்க இது இல்ல, தனியா ஒரு பிரச்சனை பேசி நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். எல்லாமே நான் கிளாரிஃபை பண்றேன். உங்க இது தொடரமான்னு கேட்கறேன். கண்டிப்பா நான் இந்த சாவர வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா தொடர்ந்துட்டு தான் இருக்கும், பண்ணிட்டு தான் இருப்பேன். அவ்வளவுதான். இல்ல நம்ம வேலை என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம இல்லாதவங்கள்ட்ட நம்ம இதை இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், அது முடிவே கிடையாது. நன்றி, நான் லவ் யூ. நான் கண்டிப்பா தனியா நம்ம பேசலாம் அதை பத்தி. கண்டிப்பா.